நெல்லை திம்மராஜபுரத்தில் அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் செய்து தரவில்லை என்று பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை திம்மராஜபுரத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மின் இணைப்பு பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டும் விடுத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். மக்களின் தர்ணா போராட்டம் அவர்களின் கோரிக்கை பற்றி விரிவாக சொல்லு. திருநெல்வேலி மாநகராட்சி 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இங்கு உள்ள 1200 குடியிருப்புகள் கோயிலுக்கு சொந்தமானதாக கூறி முறையாக பட்டா வழங்காமல் எழுத்து அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சமூகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நோட்டீஸ் வழங்குவதுடன் பல்வேறு வீடுகளில் இருந்த மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஊர் பொதுமக்கள் திம்மராஜபுரத்தில் உள்ள முப்படாதி அம்மன் கோவில் திடலில் சாமியாக அமைத்து பந்தல் போட்டு கருப்பு கொடி கட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இது பற்றி தகவல் இருந்தது பாளையங்கோட்டை போலீஸ் உதவி கமிஷனர் பிரதீப் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையில் முதல் கட்டமாக துண்டிக்கப்பட்டுள்ள மின் இணைப்புகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். வீட்டு மனை பட்டா என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஒருவர் கூட வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் தங்களுடைய வாக்குகளை முற்றிலுமாக புறக்கணிப்போம் என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் பல முறை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்த பிறகும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் இன்று கருப்பு கொடியை ஏற்றி அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருமே தங்களுடைய இந்த போராட்டத்தில் தற்போது வரை அவர்களுக்கு ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டு வருகிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.